எங்க ப்ரோ, நேத்து ராத்திரி போகும்போது விழிச்சான். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அவன் ஒரு கால் கூட பண்ணல. உங்களுக்கு அண்ணா கால் பண்ணாங்களா? இங்க மட்டும் என்ன, இங்கேயும் அதேதான். அவங்கெல்லாம் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் கால் பண்ணியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஃபேமிலி தானே ப்ரோ. ஆனா அவங்க ஃபேமிலி மாதிரியா இருக்கு. எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்லியால பழகிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான். இருங்க ஒரு நிமிஷம். அனினா, நவமித்ரா கால் பண்ணாங்களா? நான் மார்னிங் காலேஜ் வந்துட்டு இருந்தேன் இல்லையா, அப்பதான் நவமித்ரா கால் பண்ணா. அவங்க அங்கே ஊட்டி ரூம்குள்ளே எத்திட்டாங்களாம். இப்போ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறோன்னு சொல்லிட்டு இருந்தா. மாமா மாமா என்ன? ஏன் ஞான் கிட்ட கேட்கல, அனினா கிட்ட மாத்திரம் கேட்குறீங்க? யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறேன்? ஏதோ என் மேலே கோபத்தில் பேசுகிற மாதிரி. நான் யார் மேலேயும் கோத்துல இல்ல. மாமா நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. இனி உங்ககிட்ட கேட்காம நான் மாலுக்கெல்லாம் போகவே மாட்டேன். இல்லை இல்லை, எங்கேயுமே போக மாட்டேன். ப்ளீஸ் மாமா பேசுங்க. நீங்கள் பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன். அர்க்கானி, எல்லாரும் இருக்காங்க, அமைதியா இரு. பேசுங்க பேசுங்க அர்க்கானி. பேசுங்க பேசுங்க. சரி, இனி இப்படி பண்ண மாட்டேன்ல? ம் பண்ணவே மாட்டேன். எங்கே போகணுன்னு ஆசைப்பட்டாலும் உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்கள் ஓகே சொன்னால் மாத்திரம்தான் போவேன். இல்லாட்டி நீங்கள் கூட வரதா இருந்தால் உங்கள் கூட நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம். உங்கள் பேச்ச மாரி எங்கேயும் போக மாட்டேன் மாமா. ஐ மாமா. என்ன இப்படி பண்ணாத சரியா? உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யார் கஷ்டப்படுறது? என் மாமா தான். உன் மாமா தான். உனக்கு அம்மா அப்பாலாம் இல்லவே இல்லை. அத்தை மாமான்னு யாருமே இல்லை. மாமா மாமா மாமா. அப்பாடி, எப்படியும் அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், எவ்வளோ நாள் அலைய விட்டுட்டாரு. சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டாளேன்னு கூட மன்னிச்சு விட்டுறதில்ல. இவ்வளோ நாளா வச்சு ஓட்டிட்டாரு. ஓகே, இப்பயாச்சும் பேசினாங்களே, அதுவே போதும். இனி யாருக்கா நீ சோக பாட்டு பாட மாட்டா நம்ம கிட்ட வந்து. ஏங்க, என்னம்மா? அவங்க 2 பேர் மாத்திரம் என்ன பேசுறாங்க? அது ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனையா? ஓ, அதெல்லாம் நீ எதுவும் நினைச்சு பயப்படாத, சரியாயிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனை? அப்புறமா சொல்றேன். ப்ரோ. என்ன சார், என்ன நடக்குதுங்க? காதல் கதை ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோ. அப்படியா? கொஞ்ச நாளாக பிரிஞ்சிருந்த இளம் ஜோடிகள் இன்று ஒன்று சேர்ந்து விட்டது. கரெக்ட். நல்லது. சரி, கிளாஸ் ரூம் போகலாமா? ஓகே ப்ரோ. சொல்லு, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே நிக்கிற. இல்ல, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாயால தான் சொல்லணும், சொல்லு. ஏய் சொல்லு, என்ன ஆச்சு? உனக்கு மாமாக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல பின்ன? அண்ணி, எங்க 2 பேரையும் கூப்பிட்டீங்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆச்சு அண்ணி? எதா இருந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். இல்ல, இன்னைக்கு ராத்திரி ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நம்ம 3 பேரை தவிர வேற யார்கிட்டயும் இந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணவே கூடாது. என்ன ஆச்சு அண்ணி? ஏய் சொல்லு, படபடப்படன்னு வர வைக்காத. பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. அப்ப சொல்லு. அது இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ற இடத்துல எனக்கு கொஞ்சி ஹெல்ப் பண்ணி தரணும். நான் என்ன எதுன்றதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன். இப்போ ஆஃப்டர்நூன் தானே ஆகுது. ஈவினிங்கா 6 மணிக்கு நான் சொல்றேன். எல்லாத்துக்காகவும் மணி செலவு பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, நிறைய பணம் செலவாகுமா? அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். ஏய், அப்போ உன்கிட்ட பணம் கொடுத்தாங்களா? எதுக்கு? இது மாதிரி ஒரு செலவு இருக்குன்னு சொன்னேன். சரிம்மா தரேன்னு சொல்லிட்டு தந்தாங்க. எப்போ கல்ல டாடி. நான் ஒன்னு கேட்டா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ கேட்ட மாத்திரம் உடனே அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க. நீ வெட்டியா செலவு பண்ணுவ, நான் அப்படியாடா? அதானே, அத சொல்லுங்க அண்ணி. ஏய் படா, குஜால அக்கா போகட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏய் சண்டை வச்சுக்காதீங்க இப்போ. நான் சண்டை போட வேணாம்னு நினைச்சாலும் அவன் தான் எனக்கு கோத்து விட்டுறா எதுலயாச்சு. பாவம்டா அவ. ஆமா பாவம். இது என்ன வேலைலாம் பண்ணுச்சு தெரியுமா இப்போ ரீசெண்டா? சொல்லு நேத்ரன். எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ என்கிட்ட மறைக்கிற. மனசிலாய் ஒன்னும் இல்ல.
சரி இப்ப என்ன உனக்கு ஹெல்ப் வேணும் அவ்வளவுதானே? ஒரு 6 மணி ஆகும்போது சொல்றியா? ம் அப்போ சரி, எங்க என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லணும், சரியா? ம் கண்டிப்பா. ஏன் நீ இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப சொன்னா என்ன ஆக போகுது? ஏன்டா, உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கா? ம் எனக்குமே ஆர்வமா தான் இருக்கு. நீ தான் மறைச்சு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கல. அடடே, உனக்குமா? சரி சொல்லிடுறேன். உங்க 2 பேர்த்த மாத்திரம் தானே. அதாவது என் புருஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். என்ன? ம் அண்ணி, உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. அதானே, இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ற? கிறுக்கியாடி நீ? போடா. கல்யாணம் பண்ணிட்டா ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதா? நான் பண்ணுவேன். கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ண தான் போறேன். ஆனா நிஜமா உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. நேத்ரன், நான் சொன்னதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடாத. ஐய, நான்லாம் பண்ண மாட்டேன் போ. என்ன? நேத்ரன் ப்ளீஸ்டா, எதுக்கு இப்படி பண்ற? நீ எதுக்கு இப்படி பண்ற? உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இப்ப போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க? டேய், நான் வேணும்னா அப்பா கிட்டயே இதெல்லாம் சொல்லி எல்லா டெக்கரேஷன்ஸும் பண்ண வச்சிருப்பேன். ஆனா அப்பா கிட்ட சொல்லாம உன்கிட்ட சொன்னதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ நம்ம ஸ்டேஜ்ல இருக்கிறவ, நவமித்ராவும் அதேதான். உங்க 2 பேருக்கு கண்டிப்பா என்னோட சிச்சுவேஷன் புரியும் நினைச்சேன். என்ன சிச்சுவேஷனு? அது ஒண்ணு உனக்கு தெரியாது, நீ சும்மா இரு. ஐயோ கடவுளே, ஒன்னத்தையும் முழுசா சொல்ல மாட்டா. நேத்ரன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண. கொஞ்சம் யோசி. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ப்ரப்போஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லை நீ. ம் அப்போனா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என் புருஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தப்பில்லை தானே? ஆஹா, கண்டிப்பாக தப்பில்லை. நான் சொன்னது உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். அது அது எனக்கு ஆசை. சரி, இப்ப என்ன உன் ஆசையை நிறைவேற்றணும் அவ்வளவுதானே? ம் எங்க என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லு. உனக்கு பிடிச்ச மாதிரியே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிடுறேன். தேங்க்யூடா. தேங்க்யூடா. அன்னைக்கு எவ்வளோ ஹாப்பி. ஆமாண்டா நவமித்ரா, டூருன்னு சொன்னி கேள்விப்பட்டதுல இருந்தே நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எப்படியாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு. எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா? சரி, இப்ப என்ன, நீ மாமாக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், நான் உனக்கு நல்லா அதுக்கு அழகா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? பண்ணிடலாம். தேங்க்யூடா. ஏய் சி. சரி, விதுனை மாத்திரம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிடவா? ஐயோ வேண்டாம், அவன் ஒரு ஓட்டவாய். அப்படியே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவான். ஏய், எத்தனை மணிக்கு நீ போகணும்? ஒரு 11 12. அட்டிங், 11 12 ஓடி போயிடு. தெரியாத ஊர்ல வந்துட்டு 8 மணிக்கெல்லாம் கதவு சாட்டி படுக்கணும்னு இல்லாம 11 12. ஏய் ஏண்டா? கொஞ்சம் முன்கூட்டியே. ஒரு 10. அதுக்கப்புறம் அதுதான். கிறுக்கி. சரி ஓகே. ம் ஆனா அப்பா கிட்ட என்னன்னு சொல்லி பணம் வாங்கின? இது மாதிரி என் புருஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்ப்பா, கொஞ்சம் பணம் வேணும்னு சொன்னேன். அப்போ ப்ரப்போஸ் பண்றதுக்கு எதுக்குமா பணம்னு கேட்டாங்களா? நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுப்பா, அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னேன். அப்பாவும் கொடுத்தாங்க. நான் பொண்ணா பிறந்திருக்கலாம்னு தோணுதுடி. ஏண்டா, இந்த பணத்தை மாத்திரம் நினைக்காத. பொண்ணா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம், வேண்டாம். அப்படின்ற? ம் அப்ப சரி, ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேல நான் பிஸி ஆயிடுவேன். நீ தான் ஏதாவது வீட்டுல சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். அடி பாவி. இதை விட இன்னொன்று சொல்ல மறந்தேன். நவமித்ரா, நாளைக்கு மார்னிங் ஒரு பார்சல் வரும். அதை நீங்க தான் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். அது வந்து இவங்களுக்கு அதிக்கு தெரியக்கூடாது. ஏன் நீ? தெரியக்கூடாது. அந்த பார்சல்ல என்ன இருக்குன்னா கேட்க வேண்டாம். மார்னிங்கா வரும். நான் சொல்றேன், இந்த பிளேஸ்ல தான் வரும். இங்க இருந்து வாங்கினா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். அதான். ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ அவ கூட ஹெல்ப்புக்கு போ, சரியா? ஆகட்டும் ஆகட்டும். கவலைப்படாதீங்க அண்ணி, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். தேங்க்ஸ்டா. சரி சரி, வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம ரூம்ல இருந்து யாராவது வர்றதுக்குள்ள நம்ம ஓடி போயிடலாம், வாங்க.